ஹீரோ மேல அதிகமா பாசத்தை பொழிஞ்சு பாத்துக்கிற அம்மா திடீர்னு கேன்சர் நோய் வந்து இறந்து போயிட அதுக்கப்புறம் அன்பு கட்ட ஆள் இல்லாம இறந்த அம்மாவே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க ஹீரோவை பார்த்து நீ யாரையாவது லவ் பண்ணு அந்த பொண்ணு மூலமா உனக்கு பாசம் கிடைக்கணும் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறான். அதனால பலூன்ல என்ன லவ் பண்றவங்க என்னோட அம்மா மாதிரி பாத்து பண்ணிட்டு அம்மாவுக்கு லெட்டர் எழுதி பறக்க விட்டுட்டு பாக்குற எல்லாரும் பொண்ணுகிட்டையும் ரோசை நீட்டி ப்ரப்போஸ் பண்ண எவன்டா இவன் லூசா இருப்பான் போலன்ட்டு யாருமே உனக்கு கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்ப பார்க்ல ஒரு ஜோடி பிரேக்கப் பண்ண அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நாம லவ் பண்ணலாம்னு சொல்றான். அந்த பொண்ணு உன் வயசு என்ன என் வயசு என்ன அவன்கிட்ட கார் இருக்கு வீடு இருக்கு நல்லா சம்பாதிக்கிறான் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க என்கிட்டயும் இதெல்லாம் இருந்தா லவ் பண்ணுவீங்களான்னு கேட்க அவனும் அவனை சமாளிக்க சரின்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோவும் இப்ப வளர்ந்து அவ சொன்ன தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவ வீட்டு வாசல்ல கதவை தட்ட அம்மானு ஒரு சின்ன பொண்ணு வந்து அவளை கூப்பிடுறா. அதனால சோகத்துல இருக்கிற ஹீரோட்ட டேய் நீ இப்ப இருக்கிற தகுதிக்கு நீ யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே சொல்லிடுவாங்கட்டு ஃப்ரெண்டுக்கார மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்க இவனும் மறுபடியும் ரோசை தூக்கிட்டு கிளம்பிடுறான். அப்ப கூட எந்த பொண்ணு உனக்கு ஓகே சொன்ன பாடல. அந்த சமயத்துலதான் ராதான்னு ஒரு பொண்ணு 4 பேர் சேர்ந்து கிண்டல் பண்ண அவங்கள அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி டேட்டுக்கு ஓகே பண்ணிடுறான். ஆனா டேட்டுக்கு போன இடத்துல டிவில ஒரு சீரியல் பார்த்து அந்த மாமியார் காரிய திட்ட ஐயே இவன் சரியான சீரியல் பைத்தியம் போலட்டு அந்த பொண்ணு அவன் மூஞ்சிலேயே காஃபியை ஊத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த அட்டம்ப்டுக்கு ஒரு காலேஜ் வாசல்ல போய் நிக்க அங்க வேஷம் போட்டு பிச்சை எடுத்துட்டு ஒரு சின்ன பையனை கொஞ்சிட்டு அவனுக்கு 500 ரூபாய் காசை ஒரு பொண்ணு போடுறா. அதை பார்த்த ஹீரோவும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அதனால அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண அவளும் ஹீரோவோட பேச்சு புடிச்சு போனதுனால பழகி பார்க்கலான்ட்டு அவ கூட சுத்த ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் அவ ஹீரோவை சீட் பண்ணிட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்து அவன் ரொம்பவே நொந்து போயிடறான். அப்ப வழக்கம் போல ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஐடியாவோட வரான். சுமாரா இருக்கிற பையனுக்கு சூப்பரான பொண்ணும் சூப்பரா இருக்கிற பையனுக்கு சுமாரான பொண்ணு தான் செட் ஆகும்னு சொல்ல ஹீரோவும் சுமாரா இருக்கிற மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அவளும் ஓகே சொல்லி 2 பேருக்குள்ளயும் லவ் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க திடீர்னு அந்த பொண்ணு நீ இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை லவ் பண்ணிருக்க அதனால எனக்கு நீ செட் ஆக மாட்டேன் பிரேக்கப் பண்ணிடுறா. இதனால வெக்ஸான ஹீரோவும் சோகத்துல நின்னுட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து எம்எல்ஏ ஒருத்தர் லவ் பத்தி ரொம்ப பெருமையா சொற்பொழிவாத்திட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோவும் அவர் பின்னாடியே லவ் பண்றேன்னு சுத்த ஆரம்பிக்க என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். இதனால இவனோட தொல்லை தாங்க முடியாம ஆளை வச்சு எம்எல்ஏ அவனை அடிக்க அந்த நேரம் பார்த்து எம்எல்ஏவை அட்டாக் பண்ண ஒரு குரூப் வருது. முடிஞ்சா என் ஆளை தொட்டு பரவான்ட்டு அடி வாங்கின நிலைமையிலையும் ஹீரோ அவங்களை அடிச்சு எம்எல்ஏவை காப்பாத்த அதனால எம்எல்ஏக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஒரு மெசேஜ் அனுப்ப ஹீரோ அதுக்கு காலையில நீங்க என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலனா நான் சூசைட் பண்ணிட்டு சொல்ல எம்எல்ஏவும் வேற வழி இல்லாம அவனை காப்பாத்த போறாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்ப ஹீரோவே கண்ணை வச்சு எம்எல்ஏ ஷோல்டர்லயே சுட்டுறான். ஆக்சுவலா மகாலட்சுமி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா லவ் ஃபெயிலியர்ல ஹீரோ சூசைட் பண்ணிக்கலாம்னு போகும்போது தீரான ஒரு பொண்ணு தான் ஐ லவ் யூன்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்திருப்பா. ஹீரோ சின்ன வயசுல பலூன்ல கட்டி விட்ட லெட்டர் தீராக்கு தான் கிடைச்சிருக்கும். அதனால தீரா அப்பத்துல இருந்தே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அவ ஹீரோ கிட்ட லவ் சொல்ல வரும்போதெல்லாம் ஹீரோ வேற யார்கிட்டயாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். இதனாலேயே தீரா லவ் சொல்லாமலே போயிருப்பா. ஆனா இப்போ தீராவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கும். அதனால நாம சேர முடியாது உன்னை காப்பாத்ததான் லவ் சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் ரொம்ப கெஞ்சுறான். இதனால இவளுக்கு கல்யாணம் வரைக்கும் இருக்கிற டைம் 6 மாசம் அந்த டைம் மட்டும் நம்ம ஒன்னா சுத்தலாம் பட் நோ லவ்னு தீரா சொல்லிட ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். ஆனா நாளாக தீராவால ஹீரோவை பிரியவே முடியல. தீரா வேற யாரும் கிடையாது எம்எல்ஏவோட வளர்ப்பு மகள் தான். இவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச எம்எல்ஏவும் காரை வச்சு இடிச்சு ஹீரோவை போட்டு தள்ளலான்னு பாக்குறான். பட் அது தீரா மேல மோதிடுது. ஹீரோவில காப்பாத்திடுவான். அதுக்குதான் ஹீரோ எம்எல்ஏவை பழி வாங்க வந்திருப்பான். இப்ப தன்னோட தப்ப திருத்திக்கிட்ட எம்எல்ஏவும் 2 பேரோட லவ்வையும் சேர்த்து வச்சிடறாரு. கடைசியா நிஜமாவே ஹீரோக்கு ஒரு உண்மையான லவ் செட் ஆயிடுது.